ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே வ்ளாக்ஸ். மட்டுமில்லை எஸ்எல்என் சேர்த்து. என்னடா ஏகே வ்ளாக்ஸ் எஸ்எல்னு கேட்டிங்கன்னா, நானும் நிறைய சேனல் தேடி பார்த்தேன் யூடியூப்பில் ஏகே வ்ளாக்ஸ்ன்ற பேரில் மட்டுமே 1008 சேனல் இருக்குது. ஸோ பற்பல ஆராய்ச்சிகள், பற்பல பரிசோதனைகளுக்கு அப்புறமா ரெண்டு வார்த்தை எட் பண்ணியிருக்கேன் எஸ்எல்என்ட்டு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஏகே வ்ளாக்ஸ் எஸ்எல்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் மட்டும்தான் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுற வீடியோக்கெல்லாம் லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எங்கே இருக்கோம்டா, வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இன்றைக்கி எங்கே போகிறோம்டா, காலி. ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, காலிக்கு தான் போகிறோம். இப்போ வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நிற்கிறேன். பட் காலில் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ன்றதால வெள்ளவத்தையிலேருந்து எடுக்கல நமக்கு ட்ரெயின். நாம் இப்போ இங்கேருந்து ஒரு பிக்மி போட்டு டெய்வேலைக்கு போவோம். டெய்வேலையிலேருந்து தான் நம்ம வீலோக் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 6:40. கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம் கல்பெக்கிட்ட. இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 10:30. ஆக்சுவலி நாம் ஒரு 9:45 போலேயே காலிக்கிட்ட வந்துட்டோம். காலியில் 9:45 10 மணி வரைக்கும் இன்ஜின் வந்து மாற்றி அதுக்கு பொறுத்து அங்கேருந்து மாத்திரைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மாத்திரைக்கு வர டைம்னால தான் ஒரு காமத்தியான லேட்டாகும். இந்த ஸ்டேஷன் நல்ல வடிவாக இருக்குது, சுற்றி காட்டு. இதுலேருந்து நம்மளோட பிளான் என்னென்னா, இங்கேருந்து தால்பே பீச் போய் தால்பே பீச்சில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து டேர்ட்டில் பீச்சுன்ற ஒரு பீச் ஒன்று இருக்குது. அங்கே போனால் நமக்கு ஆமைகள் கொஞ்சம் பார்க்கலாம், நல்ல பெரிய பெரிய ஆமைகள். பட் இந்த சீசனில் இப்போதைக்கு போனால் பார்க்கல் மட்டும் தெரியல. பட் நம்ம போய் ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் டேர்ட்டில் பீச்சிலேருந்து உணவட்டுன பீச் போவோம். உணவட்டுனையிலேருந்து ஒரு ட்ரெக்கிங் ஒன்று பண்ணுவோம் ஜங்கல் பீச்சுக்கு போனதுக்கப்புறமா ஒரு 2-3 மணிக்குள்ளே ஃபோர்ட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே இருக்க மியூசியம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சன்செட்டையும் பார்த்துட்டு நைட் டைமில் அங்கே இருக்க ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்க ஷாப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது, அந்த லைட்டிங்ஸ் அது இதெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும் பார்த்து. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு ஈவினிங் மீன்ஸ் நைட்டோட 8-8:30 பஸ் எடுப்போம் கொழும்புக்கு. இது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பட் நம்ம 7 மணி அளவுக்கு எந்தெந்த இடமெல்லாம் இன்றைக்கு நைட்டுக்குள்ளே பார்க்கலுமோ எல்லா இடத்தையும் இன்றைக்கு நைட்டுக்குள்ளே பார்ப்போம். வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி இடது பக்கம் திரும்பி இந்த ரோட்டால் ஒரு 500 மீட்டர் கிட்ட நடந்து வந்தீங்கன்னா இங்கே தால்பே பீச் என்ற போட் போட்ட இடங்கள் நிறைய. நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள உள்ள
இதில் போய் பார்க்கணும். பீச்சை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்விங்கை பார்க்கலாம். இதில் தான் அந்த ஆடுவாங்க. பட் இதில் அமௌண்ட் போட்டிருக்கு. அந்த டயரில் ஒரு தரம் ஸ்விங் பண்ணுறதுக்கு 1000 ரூபா கேட்பாங்க போல. இதில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே வாரிங்கண்டா தொப்பி இல்லாட்டி கூட ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இப்போ மழை பெய்யும் வெயில் மழை பெய்யும். இதெல்லாம் எதுக்கு ஃபேமஸ்ண்டா, இதில் நேச்சுரலாகவே ஸ்விம்மிங் பூல் மாதிரி பாக்ஸாக அந்த கோரல்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ரியேட் ஆகியிருக்கும். அப்போ இது நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கிறதால தான் இந்த தால்பே பீச் வந்து ஃபேமஸ். நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய புக்ஸாக நிறைய இது இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால தண்ணி கொஞ்சம் நிறைஞ்சிருச்சு, இதில் பார்க்க முடியலை. பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து நேரத்துக்கு மழை வெயிலிட்டு ரெண்டும் சேர்ந்து இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, பட் மழையும் பெய்யுது. மக்களே நாம் பார்த்துட்டோம். இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 11 மணி. கிளைமேட் ஒரு நிமிஷத்துக்கு மழை அடிக்குது, ஒரு நிமிஷத்துக்கு வெயில் அடிக்குது, நல்லா தான் இருக்குது. நாம் இப்போ இங்கே இருந்து சரியாக 11 மணிக்கு வெளிக்கிட்டு நம்ம போவோம் டேர்ட்டில் பீச் கிட்டே. இதால் நடந்து போவோம். வார வழியில் பஸ்ஸோ டுக் ஏதாச்சும் வந்துச்சுட்டா ஏறிட்டு போவோம். மக்களே மழை பெய்யுது. நான் இப்போ டேர்ட்டில் பீச் கிட்டே நிற்கிறோம். இதுதான் அந்த டேர்ட்டில் பீச் என்ட்ரன்ஸ். பட் என்ன சிக்கல்டா, இங்கே காசு கொடுத்தா தான் உள்ளே போகலாம் போல். அதில் போட்டிருக்கு $8 கிட்ட. $8 நம்மளோட காசு 2400 கிட்ட வருமானு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கூட. அதுக்கப்புறமா இங்கே ஆட்டோவில் நிற்கிற அந்த ஆட்டோ சேர்ந்து அடிக்கிறதுன்னு போய்ட்டு கேட்கும்போது சொன்னாங்க, இந்த பக்கத்தில் இன்னொரு ஒழுங்கோன்னு இருக்கு, இந்த லேனுக்கு அப்படி போனால் இங்கே வந்து டேர்ட்டில் பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் டேர்ட்டில் இன்றைக்கி இருக்குன்னு சரியா. பட் இருக்கிற அளவுக்கு பார்த்துட்டு டேர்ட்டில் இருந்தால் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா டிரெக்டாக உணவு நிற்கிறது. மக்களே அவர் சொன்ன மாதிரி அப்படி நடந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. பில்டிங்க்கு பக்கத்துலேயே டேர்ட்டில் பீச் என்ட்ரன்ஸ்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன ஒழுங்காக இருக்கு. நாம் அதுக்குள்ளால போய் பார்ப்போம். உள்ளே போகலும் மயிலாத மக்களே, அந்த ஒழுங்கையால் அப்படியே வந்தீங்கண்டா பீச்சுக்கு வரலாம். இதால் நீங்கள் வந்தீங்கன்னா யாருக்கும் காசு கொடுக்கவே இல்லை. பட் நான் ஃபஸ்ட்டாக போய் பார்க்குறேன்னு, நமக்கு உண்மைக்குமே பெரிய ஆமைகள் அப்படி எது சரி பார்க்கலாமா வந்து அப்படி பார்க்கலான்னா வேலையிலே வந்து அதை பார்த்து சொல்கிறேன்.
அங்கே வந்தீங்கன்னா ஆமை பார்க்கலாம். ஒரு 4 ஆமை இருக்குது, நல்ல பெரிய பெரிய ஆமைகள் பார்க்கலாம். பட் என்னென்னா அது ப்ரைவேட் என்ட்ரன்ஸ். நீங்கள் ப்ரைவேட் என்ட்ரன்ஸால் வந்தீங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுத்தா தான் திருப்பி அதால் வெளியே போகும். நாம் உண்மைக்குமே பீச்சுக்கு வர ரோடு துண்டால் தானே வந்தோம், அந்த துண்டால் ரோடால் வந்தோம். அதுக்கப்புறமா இதில் எப்படி நடந்தோம்டா இந்த மாதிரி ஒரு கல் ஒன்று வருமா, அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு கல் அங்கால வருமாம், அதுக்கிட்ட ஒரு கான்கிரீட் ரோடு போகுமாம். அதால் நாம் அப்படியே மெயின் ரோட்டுக்கு போகலாமா. மெயின் ரோட்டுக்கு போயிட்டு உணவட்டணும் போகும். பட் காசு கொடுத்து 2000-2500 ரூபா கொடுத்தீங்க வாரத்துக்கு. நான் இன்னொரு பிளேஸ் பார்த்தேன், டிக்கட்வேயில் இருக்குது. அது வந்து இல்லை டோட்டோயிஸா, அந்த ஆமையர் சரணாலயம் ஏதோ நினைக்கிறேன். நான் ஆடியோ பேரை பார்த்துட்டு இல்லை போட்டு விட்றேன். அந்த இடத்துக்கு போட்டிங்கன்னா 1000 ரூபா தான் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஆமைகளோட இருந்து ஆமைகளுக்கு என்னென்ன பிரச்சனை, சாப்பாடெலாம் கொடுத்து அப்படி இப்படின்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் அந்த ஆமைகளை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கீங்க. நான் அந்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு இதில் பேரை போடுறேன். மக்களே, இங்கே ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் பார்த்தேன். அது எப்படின்னா கல்லில் ஒட்டிகிட்டு இருக்கு. கல்லில் ஒட்டிட்டு ஆக்கள் யாராச்சும் வந்தால் கடற்குள்ளே பாஞ்சு ஓடுது. இதுதான் ஜம்ப் பண்ணி அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு கல்லில் கல் தாவி தாவி அந்த மாதிரி நிறைய மீன் இருக்கு. அந்த பெரிய கல் மலையை தாண்டினதுக்கு அப்புறமா இன்னொரு கல் மலை, அதுக்கப்புறமா ஒரு கான்கிரீட் ரோட். அவர் சொன்ன வழி இதுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க வெளியால் போய் பார்ப்போம். ஒன்று இருக்கு இங்கே. நாம் நினைக்கிற மாதிரி எல்லா ரோட்டாலையுமே பீச்சுக்குள்ளே போகலாம். இதில் நிறைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளால் போகலாம். ஸோ மக்களே, அந்த ஒழுங்கைக்குள்ளால் வந்து திரும்பி கொஞ்சம் அங்காலங்கால போனீங்கண்டா உணவட்டுன பீச் வந்துடும். பாருங்க கொண்டு பார்த்து ஃபைனலி வி ரீச் உணவட்டுன பீச். இந்த பீச் என்னத்துக்கு ஃபேமஸ்ண்டா, இது நம்ம இந்தியாவில் இருக்க கோவா பீச் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த பீச் ஃபேமஸ். ஸோ நான் அப்படியே கூப்பிட்டு போகிறேன். இங்கே இருக்க பாதி பில்போர்டில் ரஷ்யனால் தான் எழுதியிருக்காங்க. பாதி இல்லை, எல்லா பில்போர்டும் எல்லா ப்ரைஸ் மெனு அது இந்த எல்லாத்துலேயுமே ரஷ்யனால் தான் எழுதியிருக்காங்க. மழை பெய்யுது. இன்னைக்கு வந்ததுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு கிளைமேட் மாறிட்டே இருக்குங்க. நல்லா அடித்து ஊற்றுதாங்க. அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது சரியா, அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா மழை அடிச்சு ஊற்றுது. அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் தரையுது. மேகம் போகிறது பார்த்தீங்க ரெண்டும் ஒரே டைம். நீங்கள் பாருங்கள் வெயில் எப்படி போகுது. மேகம் அப்படியே போகுது, மழை மேகம். திருப்பி வெயில் தொடக்கிட்டு போ. மக்களே, நாம் அப்படியே நடந்து வந்துட்டோம். அதுக்கிட்ட இருந்து அந்த தொங்கல்ல இருந்து அப்படியே நடந்து வந்து இதுக்கிட்ட வந்துட்டோம். அந்த தொங்கல்லேருந்து அப்படியே நடந்து இந்த விஹாரைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ இதிலேருந்து அப்படியே நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்டா நாம் ஜங்கிள் பீச்சுக்கு போகிற ரூட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கு போயிட்டு அப்படியே நேராக நடந்தோம்டா சரி. ஸோ இதோட பீச் சீரீஸ் ஃபுல்லாக முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you in the next video.